பிரச்சனையை சொல்ல போகிற இடத்துல பாக்யா இப்போ சமயக்காரியாகவே மாறிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அங்கே போனதுக்கப்புறமா பெருமாள் கிட்ட எல்லா பிரச்சனையுமே சொல்கிறாங்க. சரிம்மா, எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு பெருமாள் வந்து சொல்லிடுறாரு. அதனால ஒரு பக்கம் பாக்யா அண்ட் செல்வி 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நடுவில் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சமையலை சொதப்பிடுறாங்க. இங்கே வந்து கட்சி ஆளுங்கள்லாம் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, என்ன சாப்பாடு இவ்வளோ கேவலமாக சமைச்சிருக்க, காரத்தை கொட்டி வச்சிருக்க சிக்கன் குழம்புல அப்படின்னு சொல்லும்போது, சிக்கன் தான் நல்லா காரசாரமாக தானே சார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் உப்பையும் அள்ளி கொட்டி வச்சிருக்க, குழம்புல உப்பா இல்லை உப்புல குழம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே, 1.5 மணி நேரம் தானே இருக்குது அப்படின்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கண்டிப்பாக மினிஸ்டர் இந்த சாப்பாடை சாப்பிட்டா காரி துப்பிடுவார், எனக்கு இப்படி ஒரு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுமே அந்த இடத்துல நின்று கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காரு. இப்போ பாக்யா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி செல்வி, நமக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெருமாள் கிட்ட பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. மா, இங்கேயே ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ உங்கள் பிரச்சனையை பற்றி பேசுவேன், நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னா, சார் நான் வந்ததே இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசதான், ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் சார், எத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படின்னோடனே, 150 பேருக்கு சமைக்கணுமா, 1.5 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் செஞ்சிருவேன் சார் அப்படின்னோடனே, சின்ன ஹோட்டல் தானம்மா நீ வச்சிருந்த, அப்படி இருக்கப்போ 150 பேருக்கு நீ எப்படி சமைப்ப அப்படின்னு பெருமாள் கேட்குறாரு. அப்போ பாக்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், எம்எல்ஏ வீட்டில் இத்தனை ஆயிரம் பேருக்கு நான் ஆல்ரெடி சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, சமையல் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே, அப்புறம் என்னம்மா சூப்பராக நீ சமைச்சிரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் சமையலை பார்த்து சாப்பிட்டுட்டு மினிஸ்டரே வந்து பாராட்டுவார், அதோட உன் பிரச்சனையும் சேர்த்து பேசிடலாம், சரியா பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. பாக்யாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாயிடுது, எப்படியாவது சமைச்சு நம்ம பிரச்சனையும் வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இப்போ செல்வி சொல்கிறாங்க, அக்கா நம்ம பார்க்க வந்த வேலை என்னக்கா, இப்போ என்ன வேலைக்கா நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னோடனே, இரு செல்வி கொஞ்சம் பொறுமையாக முதல்ல சமைச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வேலைகள் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கே அப்படின்னு இப்போ பெருமாள் கிட்ட போய் சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வேணும் சார் அப்படின்னு உடனே, மா அதெல்லாம் போய் வாங்கிக்கமா அப்படின்னு அது ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் பெருமாள் ஃபோனில் பேசிட்டே போயிடுறாரு. இப்போ பாக்யா வந்து செல்வியை போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு சொல்லி ஒரு பக்கம் ரொம்ப பிஸியாக சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் வர கவுன்சிலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன என்ன எந்த பொம்பளை சமைச்சிட்ருக்கு என்ன அப்படின்னு உடனே, இந்த மாதிரி முதல்ல சமையல் ஆர்டர் வந்து சொதப்பிட்டாரு, இப்போ வந்து இவங்க தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் வந்து கத்துறாரு, இந்தம்மா இங்கேயும் சாரி இது கவுன்சிலர் வந்து கத்துறாரு, இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டியா, எதுக்கு மினிஸ்டர் கிட்ட நல்லா போட்டுவிடலாம் என்னை பற்றி அப்படிங்கிறதுக்காக, ஏதாவது மினிஸ்டர் கிட்ட வாயை திறந்த உன்னை கொலை பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது, ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு கவுன்சிலர் பாக்யாவை பார்த்து. இப்போ பெருமாள் வந்தோடனே, என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு உடனே, இதையே இந்தம்மா வேலைக்கு வந்து அனுப்புனீங்க, இது சமைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பழைய ஆள் வந்து சொதப்பிட்டாங்க, அதனால் இந்த மாதிரி சமைக்கிறாங்க, உனக்கு என்னையா பிரச்சனை, உன் வேலையை பார்த்துட்டு போ, மினிஸ்டர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது மட்டும் பாரு, உன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த அம்மாட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணியா மினி அப்படின்னு பெருமாள் வந்து சொல்ல, கவுன்சிலர் வந்து ஒரு பக்கம் பாக்யா முறைச்சு அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ இப்போ சூப்பராக வந்து சமையல்லாம் ஒரு பக்கம் பாக்யா ரெடி பண்ணியாச்சு. சிஎம்க்கு நம்ம மினிஸ்டருக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்றியாமா அப்படின்னு சொல்லி பாக்யா கிட்ட வந்து ஒரு பக்கம் கேட்குறாங்க கட்சி ஆட்கள்லாம். சரி மினிஸ்டருக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம் சார், இந்த இடத்துல இங்கே இருந்தார்ல பெருமாள், அவர் எங்கே சார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாக்யா கேட்க, பெருமாளா அவர் வந்து இந்த மாதிரி மினிஸ்டர் ஒரு வேலை சொன்ன உடனே பெருமாள் போயிருக்காரு, வந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி பெருமாள் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி செல்வி வந்து பாக்யாட்ட வந்து கேட்க, உடனே சாப்பாடெலாம் எப்படி இருக்குன்னு வேணால் டேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க. அதெல்லாம் வாசனையே சொல்லிடுச்சுமா, நீ சூப்பராக சமைப்பேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பாக்யாவுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கு. ஐயோ பெருமாள் ஃபோன் நம்பர் கூட வாங்கலையே, எங்கே போனாருன்னு தெரியலையே, அவர் இருந்தால் தானே நம்ம பிரச்சனையை பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து ஃபோன் அடிக்குது பாக்யாவோட ஃபோன். ஸோ அதை போயிட்டு எடுக்கலான்னு வந்து செல்வி ஓடி போய் எடுக்கிறாங்க, பாக்யாட்ட கொடுக்குறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு, எங்கே இருக்க அப்படின்னா, நான் வெளியில் ஒரு வேலையாக வந்திருக்கேன். வெளியில் வேலைன்னா சொல்ல மாட்டியா, நீ வந்து ஹோட்டலுக்கும் போகல, அப்போ நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் இங்கே வந்து ஒரு சமையல் ஆர்டருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க ஈஸ்வரி. ஸோ ஈஸ்வரி வந்து ஷாக் ஆகணும், என்ன சமையலுக்கு போயிருக்கியா, செலியனை பார்க்குறது வேலை, ஜெயிலில் இருக்கான், நீ சமையல் ஆர்டர் எடுத்து பண்ணுறியா அப்படின்னு, அத்தை இங்கே சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க பாக்யா. இங்கே பார், எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாக்யா வந்து திடீர்னு கட்சியாளர்கள்லாம் வராங்க, ஒரு சத்தமாக இருக்குது, ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்படி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.